ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியல். அதில் பயிற்சி தாள் 13ல் இதில் 5 கொஷின் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 5 கொஷின் என்ன கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கேட்டுங்க. கீழ்கண்டவற்றுள் எது 19.5 பெருக்கல் 91.9க்கு சிறந்த மதிப்பீட்டை வழங்கும்னு கேட்டுங்க. அப்போ நீங்கள் இது முழுமைப்படுத்துனீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்னு பாருங்கள். இது பாருங்கள் 19.5ன்னு இருக்குது. அப்போது இங்கே 5 இருக்கிறதுனால இது 5 விட பெரியது, அதனால் 1 கூட்டிக்கணும். அப்போ 1 கூட்டிங்கன்னா என்ன ஆகிடும், இது 20ன்னு ஆகிடும். அப்போது கூட்டினீங்கன்னா இது 20 ஆகிடும். அதுக்கப்புறம் இது பாருங்கள் 99.9. அப்போது இங்கே 9 இருக்கிறதுனால 5 விட பெரியதுங்களா. அப்போ இது கூட இங்கே 1 கூட்டினீங்கன்னா என்ன வரும், 2 ஆகிடும். அப்போது இது 92ன்னு வரும். அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 20 பெருக்கல் 92 இங்கே இருக்குதுங்களா. அப்போது கரெக்டான ஆன்சர் இதுக்கு பார்த்திங்கன்னா இதுதான். அதுக்கப்புறம் பாருங்கள் 2வது கொஷின், நான் யார் என்பதை கண்டுபிடின்னு இந்த படம் கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், நான் 9ஐ விட பெரியவன், நான் 9ஐ விட பெரியவன்னு சொல்கிறாங்க. என்னிடம் 100ல் 1ஆம் தசம இடத்தில் இலக்கம் இல்லை. இது பாருங்கள் 9ஐ விட பெரியவன், அதுக்கப்புறம் 9ஐ விட பெரியவன்னா புள்ளிக்கு அப்புறம் 100ஆம் இடத்துல எதுவுமே இல்லை. அப்போது 1ஆம் இடத்துல எதுனா இருக்கும்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பாருங்கள், நான் முழு எண்ணிற்கு முழுதாக்கும் போது 10 ஆவேன். அப்போது புள்ளிக்கு முன்னாடி இருக்கும் எதுனா நம்பர், அது முழுமையாக்குனிங்கன்னா 10 வரும்னு சொல்கிறாங்க. அப்போது 1ஆம் இலக்கம் 100ஆம் இலக்கம் இல்லைன்னு சொல்கிறாங்க, இது முழுமையாக்குனிங்கன்னா 10ன்னு வரும்னு சொல்கிறாங்க. அப்போது இதுக்கு ஆன்சர் பாருங்கள், இங்கே 9.89ன்னு கொடுத்துக்கிறாங்க. அப்போது இது முழுமையாக்குனிங்கன்னா பாருங்கள், இங்கே 9 இருக்கிறதுனால 100 இடத்துல எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இங்கே 100 இடத்துல இது இருக்குதுங்களா. அப்போது இந்த கரெக்டாக இது வராது. அதுக்கப்புறம் பாருங்கள், இது கரெக்டாக கொடுத்துக்கிறாங்க. 9ஐ விட பெரியவனுன்னு சொல்லியிருக்காங்க இது. அப்போது இங்கே 8 இருக்கிறதுனால இதுவும் வராது. அதுக்கப்புறம் பாருங்கள் 9ஐ விட பெரியவனுங்களா. அப்போது இங்கே 10 இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு தசமம் இருக்குது, ஆனால் 100ஆம் 1ஆம் இடத்துல எதுவுமே இல்லாததுனால இதுலேயும் இல்லை. அப்போது இது முழுமையாக்குனிங்கன்னா என்ன வரும், 10 தானே வரும். அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 10. இதுதான் 3வது தான் கரெக்ட் ஆன்சர், 10.1ன்னு வரும். புரிஞ்சுதுங்களா. அதே 4வது நீங்கள் ஆப்ஷன் பாருங்கள், 10.8. அப்போது 8 5 விட பெரியது, கூட்டினீங்கன்னா 11, முழு எண் 11 ஆகிடும். ஆனால் இங்கே முழு எண் 10 ஆவேன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால இதுக்கு கரெக்டான ஆன்சர் 3வது ஆப்ஷன் தான் கரெக்ட். அதுக்கப்புறம் 3வது கொஷின் பாருங்கள், 220.990 என்ற தசம எண்ணின் ஒரு தசம இடத்திருத்தம். ஒரு தசமம்னா ஒரு தசமத்துக்கு அப்புறம் ஒரு நம்பருக்கு நம்ம முழுமையாக்கணும். அப்போது இந்த நம்பருக்கு நம்ம முழுமையாக்கணும். அப்போ பாருங்கள், இந்த நம்பருக்கு நம்ம முழுமையாக்குனிங்கன்னா 220.990. அப்போது இந்த எண்ணுக்கு நம்ம முழுமையாக்கணும்னா வலது பக்க எண்ணை நம்ம பார்க்கணும். அப்போது இங்கே 5ஐ விட இது பெரியதுங்க. அப்போது 5ஐ விட பெரியதுன்னா இது கூட 1 கூட்டணும். அப்போது 1 கூட்டினீங்கன்னா இது 10 ஆகிடுமா. 10 ஆச்சுன்னா அப்போது இங்கே 21ன்னு ஆகிடும். அப்போது இது 0ன்னு ஆகிடும். அப்போது 221.000ன்னு வரும். அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 221.0ன்னு வரும். அப்போது இது கரெக்டான ஆன்சர் பாருங்கள், இங்கே கொடுத்துக்கிறாங்க 221.0. இதுதான் 2வது ஆப்ஷன் தான் இது கரெக்டான ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள் 4வது கொஷின், மதிப்பிடுக 29.65 கழித்தால் 13.899. அப்போ நம்ம இதுலேருந்து இது கழிக்கணும். அப்போ கழிச்சிங்கன்னா என்ன ஆன்சர் வருதோ அதுதான் இது கரெக்டான ஆன்சர். அப்போ கழிங்க பாருங்கள், 29.65 இது 13.899. அப்போ இது நம்ம கழிக்கணும். இது பாருங்கள், இங்கே 3 ஸ்தானம் இருக்குது, இங்கே 2 தான் இருக்குது. அப்போ இங்கே நம்ம 0ன்னு சேர்த்துக்கணும். அப்போ பாருங்கள் 0ல் 9 போகாது அங்கே. அப்போது இங்கே கடன் வாங்கினீங்கன்னா இது 10 ஆகிடும், இது 4. அப்போ 10ல் 9 போச்சுன்னா 1, 4ல் 9 போகாதுங்க, மறுபடியும் கடன் வாங்கினீங்க 14, இது 5 ஆகிடும். அப்போது 14ல் 9 போச்சுன்னா 5, 5ல் 8 போகாதுங்களா, மறுபடியும் இங்கேருந்து கடன் வாங்கினீங்க இது 15 ஆகிடும், இது 8 ஆகிடும். அப்போது 15ல்
8 போச்சுன்னா 7, இந்த புள்ளி அப்படியே இருக்கணும். பாருங்கள் 8ல் 3 போச்சுன்னா 5, 2ல் 1 போச்சுன்னா 1. அப்போ ஆன்சர் என்ன வருது? 15.751. அப்போ இங்கே 3வது ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்களா, அப்போ 3வது ஆப்ஷன் தான் இது கரெக்டான ஆன்சர். அப்புறம் பாருங்கள் 5வது கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள முக்கோண அட்டைகளை உற்று நோக்கி 3வது முக்கோண அட்டையில் உள்ள விடுபட்ட எண்ணை கண்டுபிடின்னு கேட்டுக்கிறாங்க. அப்போது நம்ம இதுக்கு எந்த மாதிரி அவங்க ஆன்சர் கொடுத்துக்கிறாங்கன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அப்போது நீங்கள் இது பார்த்தீங்கன்னா இதுவும் கூட்டினீங்கன்னா இங்கே ஆன்சர் கொடுத்துக்கிறாங்க, மறுபடியும் இதுவும் கூட்டினீங்கன்னா இங்கே ஆன்சர் கொடுத்துக்கிறாங்க. அப்போ இதுவும் கூட்டினீங்கன்னா இங்கே என்ன ஆன்சர் வருமோ அதுதான் இதுக்கு ஆன்சர். அப்போ பாருங்கள் 12.6 இங்கே பாருங்கள் 12.6 11.0 கூட்டினீங்கன்னா என்ன வருது? 6 23.6ங்களா, அதுதானே இங்கே 23.6ன்னு கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இதுக்கு பாருங்கள் 12.6 7.4 இது கூட்டிங்கன்னா என்ன? 6 4 கூட்டிங்கன்னா 10, மீதி 1 1 2 கூட்டிங்கன்னா 3 3 7 கூட்டிங்கன்னா 10, மறுபடியும் 1 1 கூட்டிங்கன்னா 2. அப்போது என்ன வருது? 20.0. அதுதானே இங்கே 20.0. அப்போது இது 2 கூட்டினீங்கன்னா வர ஆன்சர் தான் இதுக்கு ஆன்சர். அப்போ பாருங்கள் இது கூட்டினீங்கன்னா 15.2 25.2. அப்போ கூட்டினீங்கன்னா 4. 5 கூட்டிங்கன்னா எவ்வளோ? 10, மீதி 1. அப்போ 1 கூட்டிங்கன்னா 2 2 2 கூட்டிங்கன்னா 4. அப்போ ஆன்சர் என்ன வருது? 40.4. அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறது தான், ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு, 40.4. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இந்த வீடியோவில் 5 கொஷின். அடுத்த வீடியோவில் நம்ம 5 கொஷின் பார்க்கலாம்.